பரிசுத்த வேதாகமத்தில் எங்கே நம்ம பார்த்தாலும் எந்த மனிதனுக்கு அவர் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு ஒன்று சொன்னாலும் சரி, இல்லை எதை ஒரு மனிதனை நோக்கி அவர் சொல்லியிருந்தாலும் சரி, அதை சரியாக்குவதும் அவர் தான் வச்சுருந்தார், சரி செஞ்சார். தாவீதின் காலத்தில் நீ ஆலயம் கட்டுறன்னு நினச்சது நல்லது தான் தாவீது, ஆனால் நீ கட்டாதேன்னு சொன்னதும் நன்மைக்காக இருந்துச்சு. ஏன்? அது ஒரு சமாதானத்தின் காலமாய் உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனை வைத்து நான் கட்டுவேன். எவ்வளோ ஒரு நீதியின் தேவன். வருங்காலத்தில் தாவீது இப்படியெல்லாம் அவர் ஒரு போர்க்களத்தில் இருந்த மனுஷன், இப்படிலாம் இருந்த மனுஷன், இவரும் ஆலயத்தை கட்டிக்கார் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லுவாங்கன்னு தாவீதுக்கு பிரச்சனையாக இருக்குமா? ஆண்டவர் தாவீதுடைய பெயர் தவறாக அடிபடக்கூடாது என்று நினைத்து என்ன பண்ணார்? அவனுடைய பிள்ளையை சமாதானத்திலேயே வழி நடத்தினார். ஒரு ராஜா போர்வாளையே பிடிக்காம தன்னுடைய ராஜ்யபாரத்தில் வெற்றி சிறந்து வாழ்ந்த ஒரே ஒரு ராஜா யாருன்னா சாலமோன் தான். போர்வாளை அவன் கையில் ஏந்தினதே இல்லை. கர்த்தர் கொடுத்த ஞானம் சாலமோனோடு இருந்து வெளிப்பட்டு அவ்வளவு சமாதானத்தின் வழியில் தேவாலயம் கட்டப்பட்டது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்காருங்க. உங்களை ஒன்று அவர் செய்யக்கூடாது என்று சொன்னால் அப்போ நம்மளாம் அதுக்கு தகுதி இல்லை நீங்கள் நினைக்க வேண்டாம். அதைவிட பெரிய ஒரு காரியத்தை அவர் உங்கள் வழியாய் செயலாற்றி முடிப்பார், உங்கள் வழியாய் செயலாற்றி முடிப்பார். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மை ரொம்ப அவசியம்.